எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? உங்களுடைய லவ் ஸ்டோரியை ஷார்ட்டா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜெராக்ஸ் ஷாப் இருந்துச்சு. அங்கே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கடி அங்கே போவோம். அப்போ அதுக்கு பக்கத்து கடையில் தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து திருநெல்வேலி, இவங்களோட ஸ்லாங்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது நல்லா இருக்கும். அப்போ டெய்லி போயிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சுது. சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடுவோம், ஓகேனா ஓகே தான் அப்படின்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, ஓகே, எந்த வித செகண்ட் தாட்டும் இல்லாம டக்குன்னு இதான் சான்ஸ் டக்குன்னு அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? கலர் தான் காரணம். கலர் தான் காரணமா? இல்ல அப்படின்னு இல்ல சார், நிறைய பொண்ணுங்க வந்து பேசும், இருந்தாலும் லவ்னு சொன்னதே இவங்க மட்டும்தான். அப்ப நீங்க முன்னாடி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? நான் நிறைய ட்ரை பண்ண ஒன்னும் செட் ஆகல. அம்மாட்ட அதுக்கு முன்னுக்குட்டி நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுதானே இதுக்கு முன்னுக்குட்டி போய் சொன்னேன். கல்யாணம் முடிச்சிட்டு தான் அம்மாட்ட போய் சொன்னேன் நான் ஒரு பொண்ணை லவ்வே பண்ணுதேன் அப்படின்ட்டு. அம்மா யாரு என் பிள்ளைய லவ் பண்ணுதா வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னுச்சு. இவ போட்டோ காமிச்சேன், நல்லா தான் இருக்காடா.